எங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கிறது. கண்டிப்பாக நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்குமா நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்துல நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நேத்து இந்த சிலுவையின் தியானங்கள்ல ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு இந்த ஆணி முள்முடி சூட்டினாங்க, ஆணி அடிச்சாங்க, அவரை விழாவினால குத்துனாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம். ஆனா நேத்து தினத்துல யோவான் 18வது அதிகாரம் 22, 23வது வசனத்துலலாம் நம்ம எப்படின்னா அவரை ஒரு அரைஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 18வது அதிகாரத்துல கேக்குதா? சரியா இருக்கா? ஒரு அரைஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த வாரத்துல நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம். 19வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக பட்ட பாடுகளை தியானிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது. நம்ம சில நேரங்களில லீவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா சேருவோம். அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க, குடும்பங்கள் ஒன்னா சேரும் போது எல்லாம் அந்த எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோல் டே சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்ல உட்காந்து ஒரு கதை பேசுவாங்க பாத்தீங்களா. எங்க வீட்டுல எல்லாம் அந்த பழக்கம் உண்டு. நைட்ல உட்காந்து ஒரு 2 மணி வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரே சிரிப்பா இருக்கும். அப்படியே அது 1996ல நான் சொல்றது அப்படின்வாங்க, 1980ல நான் சொல்றது, 1970ல இதை நான் சொல்றேன். அப்படி பழைய கதைகளெல்லாம் பேசுவாங்க. அப்படியே பெரியவங்க பேசும்போது சின்ன பிள்ளைங்களாம் அப்படியே உத்து பார்த்துட்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பழைய கதைகள்லாம் பேசும்போது சுவாரஸ்யமா இருக்கும். இதை செஞ்சாங்களா, அப்போ பெரியப்பா இந்த ட்ரெயின் இப்படி போகுமா, பெரியப்பா இறங்கி வருவாங்களா, காலையில இறங்கி வருவாங்களா, சித்தப்பா அந்த ட்ரெயின்ல இதெல்லாம் பேசும்போது அப்புறம் இந்த இடத்துக்கு அந்த காலத்திலேயே இப்படி போனாங்களா, அந்த காலத்திலேயே இப்படி அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்களா, இப்படிலாம் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரியமானவர்களே, எனக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட காரியங்களை நம்ம இன்னைக்கு ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறோம்? இன்னமும் பேசப்படும் குடும்பத்தின் காரியங்களை கூட நம்ம மறந்துடுறோம். வேதத்துல படிக்கும் போது சில காரியங்களை அப்படியே மனசு கிழிச்சு போடுது. அந்த இடத்துல நான் இருந்தா எப்படி இருப்பேன், அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா, அந்த விஷயங்களை நினைக்கும் போது ரொம்ப அப்படியே அப்படியே மனசு வலிக்குது. இன்னைக்கு நான் எடுத்த ஒரு காரியம் என்னன்னாக்கா, 19வது அதிகாரம் யோவான், அதுல 1வது வசனம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினாலே அடிப்பித்தான். இந்த பிலாத்தை பத்தி நான் யோசிக்கும் போது, பொந்தி பிலாத்து என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிற இந்த பொந்தி பிலாத்து என்பவன் அவரை வாரினால அடிக்கிறான். இவர் பாத்தீங்கன்னாக்கா, பொந்தி பிலாத்து நம்ம பார்க்கும்போது இவ ஏன் இப்படி அடிக்கிறான், வாரினால அடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பொந்தி பிலாத்து கிபி, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 26-36 அந்த 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 நேரங்களில யூதியாவில 5வது ரோமானிய ஆளுநராக இருந்தாராம். சோ இவரு அந்த நேரத்துல ஆளுநராக இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு வாரினாலே அடிப்பித்தான். அவனுக்கு எப்படி மனசு வந்தது? அவன் யாரு, ஏன்டா நீ அடிச்ச அப்படி கேட்கணும்னு தோணுது. அப்போ இவன் யாரு அடிக்கிறதுக்கு ஆண்டவரை ஏன் இப்படி அடிக்க வந்தான் அப்படிலாம் யோசிக்கும் போது சில காரியங்களை பொந்தி பிலாத்தை பத்தி பார்க்கும் போது, இவன் உண்மையாகவே ரோமானிய ஆளுநராக இருந்தான் ஒன்று. 2வது ரொம்ப கொடூரமானவனாக இருந்தானா. 3வது பலவீனமான நீதிபதியா இருந்தானா. 4வது பொறுப்பிலிருந்து நழுவியவன். அதுக்குதான் ஆண்டவரை கை கழுவி விடுறான். அதை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவரை கை கழுவி விடுறான். சோ இதுதான் இவனை பத்தி, பொந்தி பிலாத்தை பத்தி. சோ இவன் ஏன் அடித்தான், இவன் எதுக்காக ஆண்டவரை அடிக்கிறான், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கண்டிப்பா தியானிக்கிறோம். ஒருத்தரை அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ யாரையோ அடிச்சுட்டாங்கன்னா நம்ம சும்மா விடுவோமா? அதே மாதிரிதான் எனக்கு இன்னைக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவ இவன் யார் அடிக்கிறதுக்கு, எதற்கு இருந்தா ஒருவேளை இந்த கேள்வியை கேட்டிருக்கலாமா இவங்கிட்ட அப்படின்னு தோணுச்சு எனக்கு. யாரு அப்படி வாரினால அடித்தானாக்கா எத்தனை முறை அடிச்சிருப்பான், எப்படியெல்லாம் அடிச்சிருப்பான், அவர் எப்படி தாங்கியிருப்பாரு, வாருனா எப்படி இருந்திருக்கும், அது பயங்கரமா இருந்திருக்கும். அந்த வார்ல அடிக்கிறது, ஒரு பெல்ட்ல அடி வாங்குறதே பயங்கரமா கஷ்டமா இருந்திருக்கும். இந்த வாரு இன்னும் மோசமாக இருந்திருக்கும். பெரிய பெரிய மாடுகளையும் அது மாதிரி அடிக்கிற ஒரு வாரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வார்ல அவன் அடித்தான் பார்க்கும் போது பயங்கரமா இருக்குது. சோ இவன் இயேசுவை விசாரித்து அவர் குற்றமற்றவர் என்று அறிந்து யூதர்களின் அழுத்தத்துக்குரிய அந்த பணியினால சிலுவையில அறையத்துக்கு அவன் தீர்ப்பளிக்கிறான். யூதர்கள் கொடுத்த ஒரு அழுத்தம்,
அதனால அவன் அந்த தீர்ப்பளிக்கிறான். இயேசுவை நீங்க அதாவது இவரை சிலுவர் அறியுங்க. 3வது வசனத்துல பாக்குறோம், யூதருடைய ராஜாவே நீர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையினாலே அடித்தார்கள். அங்க இன்னொரு இடத்துல பாருங்க, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடிக்கிறாங்க. வாரினால் அடிக்கிறாங்க, கையினால் அடிக்கிறாங்க. இந்த குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி இதெல்லாம் கர்த்தர் இஸ் கோயிங் த்ரூ. இதெல்லாம் அவரு அதை கடந்து போய்கொண்டே இருக்கிறாரு. அதனால நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயமே, ஆண்டவரே எப்படி ஏசப்பா, எப்படி ஆண்டவர், எப்படி சகித்தீங்க? கையினால அடிக்கிறாங்க, வாரினால அடிக்கிறாங்க. அவர் திரும்பி ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சு அந்த இடத்துல அவங்களெல்லாம் வீழ்த்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சோ 6வது வசனம் பாத்தீங்கன்னாக்கா, அந்த நேரத்துல 4வது வசனத்துல பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவ்விடத்தில் ஒரு குற்றமும் காணேன். நான் சொன்னேன்ல, அவன் யூதர்களுடைய அழுத்தத்தினால அவங்க சொல்றாங்க அவரை சிலுவையில் அறைந்துதான் ஆகணும். அப்போ இவரிடத்துல ஒரு குற்றமும் மறுபடியும் வெளியே வந்து, அவன் பாருங்க, அடிச்சாலும் எல்லாமே யாரோ ஏதோ சொல்லி தராங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்கான நீதிபதி, ஒரு பலவீனமான நீதிபதியா இருக்கிறான். சோ இந்த இடத்துல அவரை 4வது வசனத்துல மறுபடியும் ஒரு குற்றமும் காணேன், நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்துல இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். முள்முடியை போட்டு சிவப்பங்கியை போட்டு கொண்டு நிறுத்துறாங்க. இது எல்லாமே அப்படியே உங்க கண் முன்னாடி வச்சு பாருங்க. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக தான், வேற யாருக்காகவும் இல்லை. இந்த பாடுகளை அவர் படும்போது 6வது வசனம், பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போயிட்டு சிலுவையில அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். நிறைய இடங்களில பிலாத்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லும் போது, கண்டிப்பா ஒரு மோசமான நீதிபதியாக இருந்தாலும், ஒரு பலவீனமான வீக் நீதிபதியாக இருந்தாலும், அவன் சொல்ற வார்த்தையில அநேக 1000 அர்த்தங்கள் இருக்குதுங்க. இன்னைக்கும் அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுல என்னன்னாக்கா, இவரிடத்துல நான் ஒரு குற்றமும் காணேன்னு சொல்றாரு. அதாவது இந்த பிலாத்துக்கு அதிகார பலம் இருந்தும் உண்மையை நிலைநிறுத்த தவறியவர். அவருக்கு தெரியும் இவர் மேல குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு உண்மையை நிலைநிறுத்த அவருக்கு அந்த இடத்துல பவரே கிடையாது. பவர் இருக்குது, அந்த பவரை உபயோகப்படுத்த முடியல. ஏன்னா யூதர்கள் அவருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதாவது அந்த இடத்துல அவன் சொல்றான், கையை கழுவி அங்க அப்படியே நழுவி விடுறான். அந்த இடத்துல அப்படியே நீங்க பாத்துக்கங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த 7வது வசனத்துல நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறாங்க. அந்த இடத்துல ஆர்டர் பத்தி பேசுறாங்க. அதாவது என்னைக்குமே பாத்தீங்கன்னாக்கா, குற்றம் ஒருத்தர் மேல சாட்டுறாங்கனாக்கா, இல்லாத பொல்லாத எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கொண்டு வந்துருவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்துட்டு, ஆமா இந்த ரூல்ஸ் அப்படி பேசுது, அந்த ரூல்ஸ். ஆனா அவங்களுக்கு குற்றம் வரும்போது அந்த ரூல்ஸ் அவங்க பேச மாட்டாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, 8வது வசனத்துல, பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட போது அதிகமாய் பயப்படுறாங்க. அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. லூக்கா 23வது அதிகாரம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 23வது அதிகாரம் 14வது வசனத்திலையும், இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவ்விடத்தில் காணவில்லை. அவன் அதை தான் பேசிட்டே இருக்கிறான். அவன் மனசாட்சி குத்துது. ஆனா ஒரு முடிவு இருக்குது பாருங்களேன். அவன் மனசாட்சி குத்துச்சு பிலாத்துக்கு ஏன் அவனுடைய மனசுல ஒரு நிம்மதி கிடையாது. ஆண்டவரை அவங்க சொல்றதுனால அடிக்கிறான், அவங்க சொல்றதுனால அவன் அவனை துன்புறுத்துறான், எல்லாமே பண்றான். ஆனா இவ்விடத்துல ஒரு குற்றமும் காணேன் சொல்லிட்டே இருக்கிறான். யோவான் 18வது அதிகாரம் 38வது வசனத்துல, மறுபடியும் அவன் பிலாத்து யூதரிடத்தில் வெளியே வந்து, நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். இந்த அதிகாரங்களில இயேசுவை குற்றவாளி என்று சொன்னவங்க யாரு? தோத்து போனவங்க, எல்லாருமே தோத்து போனவங்க. அது இல்லாம இந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபேஸ் பண்றாரு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்களை நம்ம யாரும் படாத, உலகத்துல யாருமே படாத கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர் ஃபேஸ் பண்றாரு. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேனாக்கா, ஆண்டவரே இவ்வளோ உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தருக்கு உண்மையா இருந்து உலகமே உங்களை திரண்டு உங்க மேல குற்றமே சுமத்தினாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க.
நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஒரு குற்றமும் காணேன், ஒரு குற்றமும் காணேன். சொல்லுவதற்கு ஒரு ஒரு வழி இருக்குது. அதாவது சொல்லுவதற்கு ஒரு காரியம் இருக்குது. அவன் எப்ப பாரு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எப்ப பாரு இவரிடத்துல நான் ஒரு குற்றமும் காணேன், ஒரு குற்றமும் காணேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை காரியங்களை கடந்து வந்து பிராக்டிக்கலா அவர் கடந்து போறாருனாக்கா, நம்ம வாழ்க்கையில நம்மளும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வரோம். அதாவது இப்படி கடந்து வருகிற நேரத்துல நமக்கு துன்பம் கொடுக்கறவங்கள பார்த்து நம்ம சொல்லலாம், ஐயோ ஏன் இப்படி கஷ்டம் கொடுக்குறாங்க, ஏன் அவனை சும்மா விடுறது இல்ல பாரு, அவனை என்ன பண்ணிடுறேன் பாரு, அவனுக்கு என்ன செஞ்சிடறேன் பாரு, அவனுக்கு என்னெல்லாம் நான் செய்யறேன் பாரு அப்படின்ட்டு நிறைய பேர் இப்படி பேசுவாங்க. இந்த இடத்துல கர்த்தர் அதெல்லாம் பேசவே இல்லை, பேசவே இல்லை, ஒண்ணுமே சொல்லிக்கல, அமைதியா இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, பிலாத்து இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு பின்னாடி வந்து இவரிடத்துல நான் ஒரு குற்றமும் காணேன், இவரிடத்துல நான் ஒரு குற்றமும் காணேன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து மத்தேயு 27வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்தது. மத்தேயு 27:19வது வசனத்துல, அவன் நியாயஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கிறையிலே அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். இதுதான் காரணமே. இதுதான் காரணமே. ஒரு மனைவிக்கு பாருங்க, பிலாத்து களத்துல இறங்கிட்டான், இவரை உண்டு இல்ல நாக்கிடலாம். ஏன்னா நீயா ராஜான்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லும் போது பல இடங்களில் அந்த வசனங்களை நம்ம வாசித்தாலும் ஒவ்வொரு இடத்துலுமே அவர் 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 அவருடைய இதுல எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கனாக்கா, யூதருடைய ராஜா இவர் தான் சொல்லிட்டு. அப்ப ஜனங்களா சொல்றாங்க ஒரு இடத்துல, ஏன் யூதருடைய ராஜான்னு சொல்லி கிரேக்க மொழியில 20வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, பிலாத்து 19வது வசனத்துல, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேலே போடுவித்தான். அதிலே நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமா இருந்தபடினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய பாஷையில, லத்தீன் பாஷையில, கிரேக்க பாஷையில, 3 பாஷையில எழுதியிருந்தது. 3 பாஷையிலும் யூதருடைய ராஜா. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரி பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றால் எப்படியெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது தெளிவா நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இப்படிதான் வேலை செய்யும். ஆண்டவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இப்படித்தான் வேலை செய்யுது. அவர் சொன்னதா எழுதுங்க, நான் தான் சொன்னதாக எழுதுங்க, அவர் தான் சொன்னாரு நான் தான் யூதருடைய ராஜான்னு சொல்லிட்டு, நீங்க ஏன் அவரை யூதருடைய ராஜான்னு எழுதுனீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்கறாங்க பாருங்க. அது இல்லாம உண்மையாவே அவரை வந்து இன்டைரக்டா அவருக்கு மதிப்பு கொடுத்து ட்ரீட் பண்றாங்க. கிரேக்க மொழியில, எபிரேய மொழியில, லாட்டின் லாங்குவேஜ்ல அவரை பத்தி எழுதுறாங்க, இவர் யூதருடைய ராஜான்னு சொல்லிட்டு. சோ இந்த வசனங்களை வாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப யார் அந்த பிலாத்து அப்படி கேட்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தது. யார் அந்த பிலாத்து? உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில யார் அந்த பிலாத்து? யார் அந்த பிலாத்து? அந்த பிலாத்துக்கு மனசாட்சி குத்துது பாருங்க. அவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன், அவனிடத்துல ஒரு குற்றமும் காணேன், அவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன், எல்லா இடங்களிலும் சொல்ல. ஏன்னாக்கா கனவுல போட்டாரு ஆண்டவரு மனைவிக்கு, கனவுல போட்டு சொல்றாரு பாருங்க. அவருடைய மனைவிக்கு என்ன சொல்றாரு அந்த கனவுல? ஐயோ, ஆள் அனுப்பி சொல்ல வைக்கிறான். அவன் நியாயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கல, அவனுடைய மனைவி அவனிடத்துல ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த நீதிமான ஒண்ணு செய்யாதீங்க, அந்த நீதிமான ஒண்ணு செய்யாதீங்க, ஏனென்றால் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். வெகு பாடுபட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மோதினவங்க எல்லாரும் தோத்து போனாங்க. கடைசியில இந்த பிலாத்தை பத்தி நான் வாசிக்கும் போது அவன் என்ன பண்ணா, எப்படி அவனுடைய வாழ்க்கை இருந்தது. சோ தன்னுடைய மனைவி வந்து சொல்றாங்க இத்தனையும், இயேசுடைய மரணத்தை, பிலாத்தினுடைய மனைவி இயேசுவின் மரணத்திலே தலையிட்ட ஒரு நபர் வேணாம், அந்த நீதிமான ஒண்ணு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பிலாத்துடைய கடைசி வாழ்க்கை பரிதாப முடிவா இருக்கிறது. எப்படின்னாக்கா, அந்த பரிதாப முடிவு வரலாற்றுல பிலாத்து ரோம அரசருடன் ஏற்பட்ட மோதலால் பதவியை இழந்து நாடு கடத்தப்பட்டு இறுதியில தற்கொலை செய்யப்பட்டான் என்று வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை வாசிக்கும் போது அப்பாடா,
இவனுக்கு இது தேவைதான்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சோ நாடு கடத்தப்பட்டு அவன் எல்லா பதவியை இழக்கிறான். அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோத முடியுமா? மோத முடியாது. அவர் பிதாவானையில அனுப்பப்பட்டவர். இந்த காரியத்தை நான் வாசிக்கும் போது, ஆண்டவரே இவ்வளோ பாடுகளை நாங்க பார்க்கிறோம், இதுல நீங்க எங்களுக்கு சொல்லித்தர காரியம் என்ன? ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவர் வெரி ரிச் லெசன்ஸ் இதுல வச்சிருக்கிறார். வெரி ரிச் லெசன்ஸ் இதுல ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார். என்ன ரிச் லெசன்ஸ்? குட்டி குட்டி காரியத்துக்கெல்லாம் நம்ம ஒரு இந்த தொட்டாசி நீங்க மாதிரி என்ன பண்ணிடுறோம், கோச்சிக்கிறோம், கோபம் வருது. அதை நம்மளோட சுபாவம் இருக்குது பாத்தீங்களா, இந்த ஜென்ம சுபாவம் சொல்லுவாங்களே, அது வெளியே வந்துடும். அந்த ஜென்ம சுபாவத்தினால நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. பிலாத்தை போல ஆக்ட் பண்றோம். இயேசுவை போல ஆக்ட் பண்ணுமா, பிலாத்தை போல ஆக்ட் பண்ணுமா? யோசிக்கலாம். நம்மளுடைய சூழ்நிலைகளில நம்மள எல்லாருக்குமே வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா, யாருமே இதை நான் கடந்து வரல, இப்படி நான் கடந்து வரல, இந்த சூழ்நிலையை கடந்து வரல சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம கடந்துதான் வருகிறோம். ஒவ்வொரு பிரச்சனையை கடந்து வரும்போது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா எனக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது. சோ எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வரும்போது, நான் பிலாத்து மாதிரியே இருக்கிறேனா அல்லது இயேசுவை போல நான் இருக்கிறேனா? கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள கேட்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு பதிலளிக்க வல்லவரா இருக்க. நான் இயேசுவை பத்தி நினைக்கும் போது, இந்த மனுஷனை எங்க கொண்டு போனாலும் பிலாத்து சொல்ற ஒரு வசனம் இவன் மேல ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல, இவன் மேல ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல, இவன் மேல நான் ஒரு குற்றமும் காணவில்லைன்னு சொல்லும் போது, யூதர்கள்லாம் கேட்கறாங்க, இல்ல அவனை நீங்க விடக்கூடாது, சிலுவையில அறையணும், அவரை நீங்க விடக்கூடாது, அவரை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லி தரும் போது பிலாத்துக்கு மனசாட்சி குத்துது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கு மேல அவங்க மனைவிக்கு ஆண்டவர் பாருங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்களை கூட ஆண்டவர் தொடுறாரு பாருங்க, நமக்காக செயல்படுவார். இதுதான் அதிகாரத்துல இருக்கிறவங்களை கூட நமக்காக கர்த்தர் செயல்படுவார். அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நம்மளை காட்டுவாரு. சேம் திங் ஹேப்பன் டு யோசேப்பு. யோசேப்புக்கு என்ன ஆச்சு? ஆண்டவர் அந்த பான பாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. யோசேப்புக்கு அவன் அந்த ஜெயில அதை பத்தி சொல்லி அதை விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த விளக்கத்தை கொடுத்த பிறகு அவர் சரியாயிடுறாரு. பான பாத்திரக்காரர் 2 வருஷத்துக்கு அதை பத்தி ஞாபகமே வரல. ஆனா ஒரு நாள் ராஜாவுக்கு சொப்பனம் வந்த போது, அந்த சொப்பனத்துல ராஜாட்ட யோசேப்பை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான் சிறைச்சாலையில. உடனே ராஜா என்ன பண்ணாரு, அவனை வெளியே கூட்டிட்டு வா, அவன் என் சொப்பனை, நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் இந்த சொப்பனத்தினால, எனக்கு அந்த சொப்பனத்தை அவன் விலைக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொல்றாங்க. அதேதான் ஆண்டவருக்காக யோசேப்பு ஒரு தப்பும் செய்யாதனால ஆண்டவருக்காக அவன் நிக்கிறான். ஆண்டவர்னால அவன் நிக்கிறான். ஆண்டவர்கிட்ட இந்த சாயங்கால வேலையில யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க உண்மையானன்னு பாருங்க. ஆண்டவருக்காக ஒரு நிமிஷம் உங்க வேலையில இருந்தாலும், உங்களுடைய வீட்டுல இருந்தாலும், உங்க கணவனுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க பாத்துக்கங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில போகும்போது எல்லாமே அவருக்கு ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு. என்னன்னாக்கா, பிதாவுடைய இது, அதாவது பிதாவுடைய கிருபை இல்லாம யாரும் என்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அந்த வசனத்தை கூட நான் இன்னைக்கு படிச்ச 11வது வசனத்துல, 10வது வசனம் 11வது வசனத்துல பிலாத்து கேட்கிறான், நீ என்னோடு பேசிக்கிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறிய எனக்கு அதிகாரம் உண்டென்று, உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்று உனக்கு தெரியாதான்னு கேட்கறான். பிலாத்து கேட்கறான் பாருங்களேன் இயேசு கிட்ட, உன்னை சிலுவையில் அறையறதுக்கும் உன்னை விடுதலை பண்ணுறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றான். இயேசு கிட்ட சவால் விடுறான், எனக்கு அதிகாரம் இருக்குது. அப்ப நீ என்ன எதிர்பார்க்கிற இயேசு கிட்ட? உன்னை அப்படியே நீ போய் சொல்லிடு, நீ இதெல்லாம் ஒத்துக்கோ, நான் அப்படிதான் சொல்லி ஒத்துக்கோன்ற மாதிரி அவன் பேசுறான். ஆனா இயேசு பிரதியுத்தரமாக பாருங்க, சில இடங்கள்ல தான் ஞானமோடு பேசுறாரு. இதுதாங்க நம்ம கத்துக்கிற பாடங்கள். இந்த பரிசுத்த வாரத்தில் நம்ம கத்துக்கிற பாடங்கள்லாம் இதான். சில இடத்துல தான் ஆண்டவர் பேசுறாரு. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. கரெக்டா பேசுறாரு. பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டாதான் அந்த அதிகாரம். நீ என்னை விடுதலை பண்ண முடியும், நீ என்னை சிலுவையில் அறைய முடியும். பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. வா, எல்லாமே இந்த அதிகாரத்துல இருக்குதுங்க. இன்னைக்கு நான் தேடின ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா பிலாத்தை பத்தி பயங்கரமா இருக்குது. எல்லாமே என்னென்ன பேச வேண்டும் நினைச்சனோ அத்தனையும் இந்த இடத்துல கண்டிப்பா இருக்குது. ஒப்பு கொடுக்கிறவனுக்கு அப்ப அங்க பாருங்க, என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது, ஆனப்படினால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம்.
நம்ம ஒண்ணுமே செய்யலையா? அதனால்தான் ஆண்டவருடைய பேரு தெய்வ ஆட்டுக்குட்டி. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக அவரை என்ன பண்றாங்க? பலியிடுறாங்க. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிப்போமா இந்த சாயங்கால வேலையில? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில ஆண்டோடைய சித்தம் இல்லாம சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து சேராது. அது நம்மளை பயமூத்துற மாதிரி வந்தாலும், நம்ம கிட்ட வந்து நம்மளை மிரட்டுற மாதிரி வந்தாலும், உனக்கு இப்படிப்பட்ட அழிவுகள், உனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள், உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருதுன்னு சொல்லி நம்மளை பயமூத்தினாலும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய எந்த அதிகாரமும் நம்மளுக்கு நம்ம மேல அது ஜெயிக்காதுங்க, ஜெயிக்காது. எனக்கு அந்த தைரியம் ரொம்பவே இருக்குது. நான் செய்யலையே, என் மேல குற்றம் சுமத்துறியா? நான் செய்யலையே, நீ என்ன சொன்னாலும் நான் பயப்பட முடியாது. நீ தான் வந்து தோத்து போவ. பயமுத்துவாங்க. ஐயோ, உங்களை இப்படி பிடிச்சு கொடுத்துருவோம், அப்படி பிடிச்சு கொடுத்துருவோம், உங்களை இப்படி பண்ணிடுவோம், போலீஸ்ல கேஸ் போட்டுருவோம், கமிஷனர்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம், ஜெயில போட்டுருவோம். எல்லாமே பயமுத்துவாங்க, எல்லா வார்த்தைகளும் பேசுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது கோர்ட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சது போலீஸ், அவங்களுக்கு தெரிஞ்சது கமிஷனர், அவங்களுக்கு தெரிஞ்சது டிவோர்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சது பொய், அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள். இத்தனை குற்றச்சாட்டுகளையும் ஆண்டவர் ஃபேஸ் பண்ணாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு புதுசு கிடையாது. இப்போ இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வந்தவருங்க. அந்த தேவனை நமக்கு வணங்கிட்டு இருக்கிறோம் இந்த நாளில. சோ நீங்க சில நேரங்களில உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம், நம்மளுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ்ல எப்படி இருக்கும்? ஐயோ, நான் பயப்படக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, ஐயோ நான் வீட்டுல தைரியமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, ஐயோ என்கிட்ட யாரும் சண்டைக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, நீங்க வேற நில்லுங்க, தைரியமா நில்லுங்க. ஒரு இடத்துலயும் எந்தெந்த இடங்களில நம்ம கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறாரோ அந்தந்த இடங்களை தைரியமா நின்னு பாருங்களேன், ஜெயிப்பீங்க. ஏன்னா முழங்கால் போட்டவங்க என் வாழ்க்கையில எப்பவுமே தெரிஞ்ச ஒரு கதை, தோத்து போனதே கிடையாது. எந்த காரியம் எப்படி வரட்டும், அப்படியே புருஷன் மூலமா வரட்டும், மனைவி மூலமா வரட்டும், பிள்ளைகள் மூலமா வரட்டும், இன்லாஸ் மூலமா வரட்டும், என்னன்னா எப்படின்னா உங்களை நெருக்கப்பட்டாலும் கண்டிப்பாக பிலாத்து தாங்க. இயேசு கிறிஸ்து தாங்க ஜெயிச்சாரு. அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து தற்கொலை பண்ணி சாகல. நமக்காக சிலுவையில ஏறி அடிக்கப்பட்டு, அறையப்பட்டு, குத்தப்பட்டு, அவரை கொண்டு போய் புதைச்சு, அவரை கொண்டு போய் அந்த இதுல வைத்து, புகையில வைத்து அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் உயிர்த்தெழுறாரு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வராரு. பிலாத்து உயிர்த்தெழுந்து வந்தானா? நம்மளை கொன்று போடுறவங்க, நம்மளை பேசுறவங்க எல்லாம் உயிர்த்தெழுந்தெல்லாம் வர முடியாது. அவங்களுக்கெல்லாம் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கல. அவங்க எல்லாம் திருப்பி வருவாங்க. முட்டி போட்டுருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும். சும்மா போயிட்டு அந்த பலத்தை கேளுங்க. ஏன் அவன் பலவீனமான நீதிபதியாக இருந்தான்? அவனால ஒரு காரியத்தை அவனால பேச முடியவில்லை. அவன் பலவீனமான நீதிபதியாக இருந்தான் பிலாத்து. இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் அவ்வளவு பலமா பேசினா? வரத்துல இருந்து தான் வரணும். அந்த ஆர்டர் வந்தாதான் நீ என்ன அடிக்க முடியும். அங்கிருந்து ஆர்டர் வந்தாதான் நீ என்ன தொருத்த முடியும். சில நேரங்களில கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவார்னாக்கா, அந்த வழியை போக வைப்பார். பாடுகள் வழியா போக வைப்பார் தான். சில கஷ்டங்கள் வழியா போக வைப்பாரு தான். சில அவமானங்கள் வழியா போக வைப்பாரு தான். எல்லாரும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும், எல்லாரும் நம்மளை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். அப்படியே என்னமோ அவங்க வீட்டுல எல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி, அவங்க குடும்பத்துல எல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி, அவங்க வாழ்க்கையெல்லாம் எதுவுமே எதனா கெட்டது நடந்தாலே நிறைய பேருக்கு ருசியான ஒரு பதார்த்தமா இருக்கும். பாத்துக்கிறீங்களா? இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்களா? கண்ணால நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஏதாவது கெட்டது நடக்குதா, ஐயோ எப்பா அப்படியா அப்படியான்னு கேட்பாங்க, ருசியா கேட்பாங்க. கேட்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். என்னுடைய பிரச்சனை உயிர்த்தெழுவாது. ஆனா கர்த்தர் என்னை உயிரோட காப்பாத்தி நிறுத்த வைப்பாரு எல்லா இடங்களிலும். சோ அதுதான் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசமா ஒழிய, நம்ம பிரச்சனை வரும்போது நிறைய பேர் அவ்வளவுதான் முடிஞ்சிடும், அவங்க கதை முடிஞ்சிடும், அவள்தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, தலை சுத்துது அவங்களுக்கு, அவங்க பிபி எல்லாம் ஏறிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அந்த மேட்டரை கேட்டு. இனிமேல் அவங்க எழுந்திருக்கிறதால கஷ்டம், இப்படிலாம் பேசுவாங்க. இயேசுவை கூட அப்படித்தான் பேசினாங்க. அவர் இனிமேல் வெளியே வரமாட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவர் கதை. ஒரு மனுஷனை முடிக்கணும்னாக்கா ஒரு 100 பேர் போராடுவாங்க, ஒரு குடும்பமே போராடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முடிக்கணும்னாக்கா எல்லாரும் போராடுவாங்க. அப்படிதாங்க போராட்டங்க. இயேசு கிட்ட இருந்து நமக்கு இந்த பரிசுத்த வாரத்துல நான் கத்துக்கிற
வார்த்தைகள் நான் கத்துக்கொள்ளுகிற சில காரியங்கள் இதுதான். ஆண்டவரே இன்னும் ஸ்ட்ராங்கா பேசுறாங்களா, பேசிட்டாங்க, ரொம்ப ஜாலி. யாருன்னா ஒண்ணு பேசுறாங்கனாக்கா ஏதோ ஒரு கெட்டது நடக்குது, ஏதோ நம்ம மனசுல சரிப்பட்டு வரல, நம்மளுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவங்க பார்வைக்கு நம்ம எல்லாம் கெட்டது நடந்தாலும் ஆண்டுடைய பார்வையில நம்மளுக்கு ஏதோ நல்லது செய்ய போறார். அதனால்தான் ஏதோ ஒரு உயர்வை வச்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரிதான் வாழ்க்கையில சோர்வுகள் வரும்போது, உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளோ, துன்பங்களோ, கண்ணீர்கள் வழியா நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு உயர்வுக்காக கர்த்தர் உங்களை உடைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு நம்ம சப்மிட் பண்ணலாம். சோ நான் கேட்பேன், உயர்வு முக்கியமா, என் அழுக முக்கியமா? உயர்வு முக்கியமா, இல்ல என்னுடைய பிரச்சனைகள் முக்கியமா? அந்த பிரச்சனைகளை நான் எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கணுமா? அந்த பிரச்சனைகளை நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மூளையை போட்டு குழப்பிட்டு இருக்கணுமா? இல்ல நான் உட்காந்து முழங்கால இருக்கணுமா? நான் முழங்கால இருக்கும் போதுதான் நான் ஜெயிக்க முடியும். நான் முழங்கால இருக்கும் போதுதான் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்த போறார் அர்த்தம். கர்த்தர் என்னை உயர்த்த போறார். ஒரு பாடுகளுக்கு பின்னாடி ஒரு உயர்வு இருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்னாடி ஒரு உயர்வு இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னாடி ஒரு உயர்வு இருக்குது. மறக்கவே மறக்காதீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிகமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, எப்படிலாம் ஜெபம் பண்ணி கொண்டு ஆண்டவர்ட்ட முட்டி போட்டு கேளுங்க. சும்மா கேட்காதீங்க. ஆண்டவர்ட்ட, ஏசப்பா இதை கொடுத்துருங்களேன். அப்பா அம்மா கிட்ட கேட்கும் போது எனக்கு இதை வாங்கித்தாங்கலன்னு சொல்லி ஒரு தடவை கேட்போம், 2 தடவை கேட்போம், பிடிவாதமா கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது பிடிவாதமா, ஆண்டவரே எனக்கு நீங்க வாங்க, என் வாழ்க்கையில இதை தெளிவுபடுத்துங்க, இது இல்லைன்னா வேற காரியங்களை நீங்க செய்யுங்க, உங்களுடைய சித்தத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை காட்டுங்க, நான் இப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஒரு ஜெப வீரனா நீங்க மாறும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வாருங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு துன்பமோ, துயரங்களோ, கஷ்டங்களோ அப்படியே ஸ்டாக்னட் ஆகிட்டு ஒரே இடத்துல நின்று நம்மளை கலக்கிட்டு இருக்காது. நம்மள அது எடுத்துரும். அந்த கலக்கெல்லாம் எடுத்து போட்டுரும். அந்த துக்கத்தெல்லாம் எடுத்து போட்டுரும். இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிற காரியங்கள் இதைத்தான் நம்மளுக்கு சொல்லி தராரு. பிரியமானவர்களே, கண்டிப்பாக இந்த சேனல்ல நீங்க இருக்கிறீங்கன்னாக்கா கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புறாரு. இது ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனல் கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சும்மா போகாதீங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. நீங்க தனியா போராடிட்டு இருக்கிறன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பாடுகளுக்கு பின்னால ஆண்டவர் வெற்றி சிறந்தாரு. இத்தனை பாடுகளையும் கடந்து போறாருங்க. இத்தனை பாடுகள் வழியா போறாரு. இந்த பரிசுத்த வாரத்துல நமக்கு கத்துக் கொடுக்கிற காரியமே, ஆண்டவர் இந்த பாடுகள் வழியா நீ போறனாக்கா, இப்படிப்பட்ட பாடுகள் இல்ல, வேற பாடுகள் வழியா நீ போயிட்டு இருக்கிறனாக்கா உனக்கு பின்னாடி ஒரு 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 வெற்றி காத்துட்டு இருக்குதுன்னு நினைச்சுக்கிறேங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எனக்காக ஆண்டவரை அறைய வாங்கினீங்க, ஒரு அறை அரைஞ்சாங்க, உங்க வாரினால் அடிச்சாங்க, கையினால் அடிச்சாங்க, உங்களை முள்முடி சுட்டாங்க. இத்தனையும் ஆண்டவரை எனக்கு ஒரு பாடம் ஆண்டவரை, நான் இதை ஏத்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி செபிக்கலாம்.